வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, கணித பாடத்தில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விடை எழுதி முழு மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இப்போ கொஞ்ச நாட்களாக கணக்கு பகுதியில் தனி வட்டி கணக்குகள் பார்த்து முடிச்சிட்டோம். கூட்டு வட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள தொடர்புடைய கணக்குகள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஒரு தொகைக்கு ஒரு சில ஆண்டுகளில் கிடைக்கின்ற கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. பொதுவாக போட்டித் தேர்வுகளில் 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் மட்டும்தான் கூட்டு வட்டி கேட்பாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிற கணக்கு ஒரு 2, அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிற கணக்கு 2, 4 கணக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நடத்த போகிறேன் மாணவ கண்மணிகளே. முதல் கணக்கு படிக்கிறேன், கவனிங்க. 17வது கணக்கு. ரூபாய் 6000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாச கணக்கு குரூப் 2 குரூப் 1 டிஎன்பிஎஸ்சியில் இந்த கணக்கு கட்டாயமாக இடம்பெற்றிருக்கும். இந்த கணக்கை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள் மாணவ கண்மணிகளே. இப்போ இதில் 2 முறைகள் நான் சொல்லித்தர போகிறேன், 2 வழிகள். மெத்தடு 1, மெத்தடு 2 2 உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மெத்தடு 1, மெத்தடு 2. மெத்தடு 1 என்ன அப்படின்னாக்க, இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. அதாவது இங்கே கவனிங்க, 2 ஆண்டுகளுக்கு கேட்டாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, சூத்திரத்தை எழுதுகிறேன். PR²/100² அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. இதில் P என்பது அசல், R என்பது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். அவ்வளோதான். இந்த 2 மட்டும் கிடைச்சா போதும். நம்ம 2 ஆண்டுகளுக்கு இந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது 2 ஆண்டுகளுக்கு இந்த சூத்திரம். இப்போ அப்படியே சூத்திரத்தில் போட போகிறோம். கவனிங்க, 6000 இன்ட்டு R எவ்வளவு? 10%. இது எவ்வளவு? 6000. இங்கே எழுதிக்குவோம். R² 10 இன்ட்டு 10/100² போட்டிருக்கு. அப்போ 100 இன்ட்டு 100 போட்டுருணும். இப்போ மேலே எத்தனை சேவர் இருக்குது? 5 சேவர் இருக்குது. கீழே 4 சேவர் இருக்குது. 1 2 3 4 அடிச்சுட்டு 1 2 3 4 அடிச்சாச்சுன்னா ரூபாய் 60 விடை. ரூபாய் 60 விடை. ரூபாய் 60 தான் ஒரு 6000 ரூபாய்க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இது. இது மெத்தட் 1. இப்போ நான் மெத்தட் 2 சொல்லித்தர போகிறேன். மெத்தட் 2. இது 2 மெத்தடில் நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 2-1 மெத்தடு அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம். அந்த 2-1 மெத்தடை தான் இங்கே நம்ம போட போகிறோம். 2-1. இப்போ கவனிங்க, இந்த 6000 ரூபாய்க்கு 10% வட்டி. 6000 ரூபாய் என்பது 100%. இதில் 10% கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சேவரை மறைச்சிக்கலாம். 10% எவ்வளவு அப்படின்னாக்கா ஒரு சேவரை மறைச்சிக்கலாம். 600 ரூபாய். ரைட்டு. அப்புறம் இந்த 600 ரூபாய்க்கு 10%, இந்த பாருங்க, இது 10%, அது 60 ரூபா. 60 ரூபா. ரைட்டுங்களா? இப்போ இதை என்ன செய்வோம்னா, நம்ம இந்த 2 போட்டிருக்க பகுதியில் வர்றதை 2ஆல் பெருக்கி போடுவோம். இது 2ஆல் பெருக்கி போடுவோம். போட்டோம்னா 1200. இது தனி வட்டி. இது 2 வருஷத்துக்கு தனி வட்டி மாறாது, அப்படியே இருக்கும். 1200. இந்த காலம் நமக்கு இந்த கணக்கில் தேவையில்லை. நமக்கு இந்த காலம்தான் தேவை. இந்த காலம் எவ்வளோ வருது? 60 ரூபா வருதா? இந்த 60 ரூபாதே அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 60. இந்த 1 வருது வருங்க, அதுக்கு கீழே வர்ற இந்த 60 தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி செய்யணும்னாலும் செய்யுங்க. இதில் அடித்தல் நிறையா வரும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்கா 10% கண்டுபிடிக்க போகிறீங்க. எத்தனை சதவீதம் கேட்டாங்களோ அதை கண்டுபிடிக்க போகிறீங்க. அதே போல் அந்த கண்டுபிடிச்ச தொகைக்கு அப்புறம் ஒரு 10% கண்டுபிடிக்க போகிறீங்க. நேரடியாக விட வந்துடும். இதுலேயும் நேரடியாக விட வரும். இது கொஞ்சம் கால்குலேஷன் இருக்குது, இது கால்குலேஷன் இல்லை. மாணவ கண்மணிகளே, இன்னொரு கணக்கு பார்ப்போம். கவனிங்க, அடுத்த கணக்கு 18. ரூபாய் 8000க்கு 15% வட்டி வீதத்தில்
2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? இந்த கணக்கு வந்து அந்த 2 மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இதில் கவனிங்க. இப்போ PR² பை 100². இது வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாச தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான 2 வருடங்களுக்கான சூத்திரம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மெத்தடு 1, இதுதான் மெத்தடு 1. இதை வந்து போட போகிறேன். 8000 × 15 × 15 பை 100 × 100. இப்போ இங்கே பாருங்கள், மேலே 3 சேவர் இருக்கா? 1 2 3 சேவர் அடிச்சுருங்க. கீழே ஒரு 10 இருக்கட்டும். இந்த 3 சேவர் அடிச்சிட்டோம்னா 15 வாய்ந்தா 225, 15 வாய்ந்தா 225. வாய்ப்பாடு தெரியணும். 8ஆல் பெருக்கணும். பெருக்கணும்னா 8 25 200, மிச்சம் 2. என்றென்ன 16 2 18. ரைட்டுங்களா? இங்கே ஒரு சைவர் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இங்கே ஒரு சைவர் அடிச்சிடும். இதுக்கு ரூபாய் 180 விடை. ரைட்டா? இப்போ மெத்தட் 2 சொல்லி தருவோம். மெத்தட் 2 இது வந்து 2-1 மெத்தடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே கவனிங்க. 8000 ரூபாய்க்கு 8000 ரூபா. இந்த 8000 ரூபாய்க்கு 15%, 10% பார்த்தா எவ்வளவு? 800 ரூபா. 800 ரூபாயில் 5% பாதி பார்த்தோம்னா 400, 1200. 1200. ஓகேங்களா? இந்த 1200க்கு 15%. இங்கே பாருங்கள், ஒரு சேவர் அடிச்சோம்னா 120 ரூபா வந்து 10%. 10% 120 ரூபா. இங்கே பாருங்கள், 10% 120 ரூபா. 5% 60 ரூபா. ரெண்டையும் கூட்டிடணும். எவ்வளவு? 180. இங்கே 180. வேறு எந்த கணக்கும் பார்க்க வேண்டியதில்லை. எடுத்த உடனே இந்த 1க்கு நேரம் என்ன வருதோ ரெண்டாவது நீங்கள் கணக்கு பண்ணுறது. இதே வந்து 2க்கும் உள்ள வித்தியாசம் 180. ரொம்ப ஈஸி. இந்த கணக்குக்கு மெத்தட் 2ல் வந்து ரொம்ப ஈஸியாக விட வரும். 180. எது செஞ்சாலும் சரி, எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க மாணவ கண்மணிகளே. நம்ம அடுத்து இன்னும் 2 கணக்கு பார்க்க போகிறோம். கவனிங்க. அடுத்த கணக்கு 19வது கணக்கு. ரூபாய் 6000க்கு 10% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? சென்ற கணக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிச்சோம். இந்த கணக்கில் 3 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது மாணவ கண்மணிகளே. சூத்திரத்தை எழுதி போடுறேன், கவனிச்சுக்கோங்க. PR² × 300 + R. 300 + R. நல்லா கவனிச்சுக்கோங்க. PR² × 300 + R பை 100³. இதுதான் வந்து மெத்தடு 1. இது வந்து மெத்தடு 1. சூத்திரம் முறைகள். இந்த சூத்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு வீடியோவில் 2 சூத்திரம். PR² பை 100² ஒரு சூத்திரம். PR² × 300 + R பை 100³ அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரம். இது 3 ஆண்டுகளுக்கு கேட்டால் அதை செய்யணும். இப்போ பாருங்கள், இதுக்கு நேரடியாகவே நான் விடையை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 6000 ரூபா. 6000 ரூபாயை இது வந்து 10% வந்து 2 தடவை போட்டுறணும். போட்டுட்டு இந்த 300 கூட, இந்த 300 இருப்பாருங்க, அது கூட ஒரு 10 கூட்டணும். கூட்டினா 310. இதை வந்து 310ன்னு இங்கே போட்டுடணும். 310. புரியுதுங்களா? பை இப்போ 100 × 100 × 100. 100 × 100 × 100. கீழே 6 சேவர் இருக்குது. மேலே 1 2 3 4 5 6 சேவர் எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். எல்லா சேவருமே அடித்து விட்டுருவோம். அடித்து விட்டோம்னா 31 6ஆல் பெருக்கணும். 6 31 186. 1 6 6 18 186 ரூபா. ரூபாய் 186 வந்து இதனுடைய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சரி, மெத்தட் 2 சொல்லித்தரேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. மெத்தட் 2 இது வந்து 3-3-1 மெத்தட். 3-3-1 மெத்தடு நம்ம எப்பயும் கண்டுபிடிப்போம்ல கூட்டு வட்டி, அந்த மெத்தட் படி செய்யணும். இப்போ 6000க்கு 10% எவ்வளோங்க? 6000க்கு 10% 600 ரூபா. 600 ரூபா. சரி, இந்த 600 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 60 ரூபா. இந்த 60 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 6 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சா. நம்மளுக்கு இந்த காலம் தேவையில்லை. இது வந்து தனி வட்டி வரும், இது தேவையில்லை. இதை 3ஆல் பெருக்கணும்னா 3018 180. இது கூட இந்த 6 கூட்டிடணும். கூட்டிட்டோம்னா 186 ரூபா. இந்த வருங்க, இந்த 3 1 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து வட்டி, அந்த கூட்டு வட்டி. இந்த மாதிரி கணக்கை போட பழகிக்கங்க. அதாவது வந்து ஒரு தொகை கொடுத்து ஒரு வட்டி வீதம் கொடுத்து 3 ஆண்டுகள் கேட்டிருந்தாங்கன்னா இந்த சூத்திரத்தில் போடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மெத்தடு 1 இந்த சூத்திரத்தில் போட்டிங்கன்னா, மெத்தடு 2 வந்து இந்த மாதிரி சூத்திரத்தில் போடணும். கவனிங்க. அடுத்த கணக்கு
20வது கணக்கு ரூபாய் 8000க்கு 15% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? கவனிங்க. இப்போ இதை 2 மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். 2 மெத்தடு. மெத்தடு 1 அந்த PR² இன்ட்டு 300 + R இது ப்ராக்கெட்டில் போடணும் பை 100³ இந்த சூத்திரத்தில் இதை போடுவோம். நல்லா கவனிங்க. 8000 ரூபா இன்ட்டு 15% இதில் 15 × 15 இந்த 300 கூட 15 கூட்டினோம்னா 315 பை 100 × 100 × 100. இப்போ அடிப்போம் 1 2 1 2 1 1 அவ்வளோதான். 3 சேவரத்தை அடிக்க முடியும் மேலே. இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து 10 அடிச்சிடுவோம். இதை 63 இந்த 2 கொண்டு இதை அடிச்சிடுவோம் 4. இப்போ கீழே இங்கே பாருங்கள் 100 மட்டும் கீழே நிற்கிது. இப்போ இங்கே பாருங்கள் 4 × 15 வந்து 60ங்க. 4 × 15 60. இந்த 4ஐயும் 15ஐயும் பெருக்கா. அப்புறம் ஒரு 15 மேலே போட்டு இதை பெருக்கிட்டோம்னா 6 5 90 பெருக்கல் வந்து இந்த மாதிரி செய்யணும். அப்புறம் 63 900ஆல் பெருக்கணும்னா 0 0 93 27 மிச்சம் 2 96 54 56. இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு 2 சேவர் இருக்கா, அந்த 2 சேவர் அடிச்சுட்டு இங்கே 2 சேவர் அடிச்சுட்டோம். அப்போ ரூபாய் 567. இது வந்து மெத்தட் 1. இப்போ மெத்தட் 2 சொல்லித்தர போகிறேன். மெத்தட் 2 331 மெத்தடு. 3 கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். 3-1 மெத்தடு. இப்போ பாருங்கள் 8000 ரூபாய்க்கு 15% 10% எவ்வளவு? 800 ரூபா. 800 ரூபாயில் பாதி எவ்வளவு? ஒரு 400 ரூபா. 2ஐயும் கூட்டினா எவ்வளவு? 1200. 800 + 400 800 + 400. ஓகேவா? சரி, இந்த 1200 ரூபாய்க்கு 15% கண்டுபிடிக்கணும்னா 120. 120ல் பாதி எவ்வளவு? 60. 180. இங்கே வந்து 180. இந்த 180ல் 15% கண்டுபிடிக்கணும்னா இது வந்து 18 ரூபா. 18 ரூபா, அப்புறம் ஒரு 9 ரூபா. 18 9 27 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த முதல் கட்டத்தில் இருப்பாருங்க, இதை வந்து கணக்கு பண்ண வேண்டியதில்லை. இது வேணாம் நமக்கு. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதை 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கணும் 540 ரூபா. 540 + 27 567 ரூபாய். 567 பார்த்தீங்களா? விட விட சரி. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு 4 கணக்குகள். 2 கணக்கு 2 ஆண்டுகளுக்குள்ள கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த 2 கணக்கு 3 ஆண்டுகளுக்குள்ள கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இது மாதிரி கணக்குகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறதெல்லாம் போட்டு பாருங்கள் மாணவ கண்மணிகளே. நீங்களாக வந்து இந்த தொகையை மாற்றிக்கங்க. இந்த தொகையை இந்த வட்டி விகிதத்தையும் மாற்றிக்கங்க. இது 2ஐயும் மாற்றிக்கிட்டு 3 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிங்க. இப்படி கண்டுபிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கணிதத்தில் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கணக்கீடு, அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லிவிட்டு மாணவ கண்மணிகள் எல்லோரும் வந்து அருண் அகாடமி வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏழை எளிய மாணவர்கள் வந்து கோச்சிங் சென்டர் போக முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காகத்தான் நம்ம வந்து இந்த சேனலே நடத்துகிறோம். இதில் வந்து எல்லா விதமான ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸு எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து வருது. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து நல்லா உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து நல்ல அரசு பதவிகளை அமர்ந்து உங்கள் வாழ்வு சிறக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஆசைகள் வழங்கி கொண்டு பிரிதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.